Hello friends, welcome to my channel. உங்களோட ஷாப் நம்மளோட சேனல்ல வரணும் இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி ப்ரமோஷன் பண்ணிக்கலாங்க. Hello friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஹ்மான் பிளாஸ்டிக் ஷாப் தாங்க. இந்த கோயிலுக்கு அதாவது உக்கடத்துல இந்த கோயில் இருந்து ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய நீங்க கட்ல ஸ்ட்ரைட்டா வந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் சென்டரா வரும். சோ அதில இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து நம்ம ரஹ்மான் பிளாஸ்டிக் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா அவேலபிளா இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்சேலுக்கு எவ்வளவு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல உங்க பழைய பொருட்கள் எதா இருந்தாலுமே பிளாஸ்டிக்கா இருக்கலாம், செம்பா இருக்கலாம், பித்தளையா இருக்கலாம், ஈய பாத்திரங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீவேல்யூஷன் உண்டு. ஸோ நீங்கள் கேஷாகவும் வாங்கிக்கலாம், பொருளாகவும் எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஷாப்னே சொல்லலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து எங்கேயுமே அலைய வேண்டாம், நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விட்டு விசிட் பண்ணால் போதும். ஷாப்போட அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து டேரெக்டாக ஷாப் வரலாங்க. இவங்க கிட்ட ஈய பாத்திரங்கள், அதாவது உங்களுக்கு சில்வர், பீங்கான் ஐட்டம்ஸு, பிளாஸ்டிக்கு எல்லா ஐட்டமே அவைலபிளுங்க. இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சேஃப்டி பின்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய டப்பு எல்லா ஐட்டமே கபோர்டு வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க. கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு. அண்ணா சொல்லுங்கண்ணா, உங்ககிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, என்ன ஆஃபர் பண்ணி தர்றீங்க நம்ம சேனலுக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மேடம் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் உக்கடம் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குதுங்க. சரிங்க. 10 இயர்ஸ் நம்ம கடை வந்து கஸ்டமருக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இதில் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு 9 ஐட்டம் பண்ணுறேங்க. அதாவது ஸ்டீலு, அலுமினியம், இண்டாலியம், நான்ஸ்டிக்கு, குக்கரு, இரும்பு ஐட்டம், ஹாட் பாக்ஸு, அது மாதிரி பேரல், அப்புறம் இந்த மாதிரி இந்த க்ளீன் பண்ணுற ஐட்டம்லாம் இருக்குங்களா, ஆப்பிள் எல்லாமே வந்து நம்ம கடை வந்து டோட்டலாக வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 கடைக்கு போய் ஏறி எடுக்க வேண்டிய பொருட்கள் ஒரே கடை எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம கடையோட வந்து ஸ்பெஷாலிட்டி. ஃப்ரண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சீமார் ஐட்டம், மாப் ஐட்டம், மேட் ஐட்டம் இதெல்லாமே வச்சிருக்கோம் மேடம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஏரியா. சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஐட்டம் வச்சிருக்கோம் மேடம். சரிங்க. ஸ்டீல்ல வந்து இந்த சம்படம் இருக்குது, அதே டிஃபன் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் திருகு சம்படம், பவுல், அப்புறம் தூக்கு ஐட்டம்ஸ், சொம்பு ஐட்டம்ஸ், எல்லா மாடல்ஸ். சோ எல்லா ஐட்டமே அவேலபிள்ங்க. சில்வர்ல வந்து அதான் சொல்றேன்ல, ஸ்டீலுக்கு ஒரு கடைக்கு போவீங்க, பிளாஸ்டிக் ஒரு கடைக்கு போவீங்க, இரும்பு எடுக்கிறதுக்கு ஒரு கடைக்கு போவீங்க, ட்ரம் எடுக்கிறதுக்கு ஒரு கடைக்கு போவீங்க. சோ நம்ம எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருக்கோம். ஓகேங்க. ப்ளஸ் நம்ம சேனல் வந்து பார்த்து வரவங்களுக்கு சேனல்ல வந்து வீடியோ லான்ச் ஆனதுக்கு அப்புறம் அந்த டேட் வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். ஓ சூப்பருங்க, 10% டிஸ்கவுண்ட். என்ன ப்ராடக்ட் எடுத்தாலுமே கண்டிப்பா 900 ரூபாய் தான் கொடுத்தா போதும். 500 எடுத்தா 450 கொடுத்தா போதும். கண்டிப்பா கம்பல்சரியா வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்க. அதே போல பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஸ்டிக் ஐட்டம் மேடம். சரி. இதெல்லாம் நான் ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடாய் இருக்கு, ஆப்பச்சட்டி இருக்கு, தவா இருக்குது. அதே போல வந்து உங்களுக்கு அந்த பிரியாணி வைப்பாங்க பாத்தீங்களா, பிரியாணி பாக்ஸ். ஆமாங்க. அந்த லைன் எல்லாமே இருக்குதுங்க. பிளாக் மெட்டல்ஸ் இருக்குது. சோ பெரிய ஷாப்ல இருக்க கூடிய எல்லா ஐட்டமே உங்ககிட்ட வச்சிருக்கீங்க. ஓகே. இது வந்து பொடி ஐட்டம் மேடம். சரி. மாதிரி கேஜெட்ஸ் எல்லாமே அவேலபிள் இல்லைங்களா? ஸ்பூன் ஐட்டம்ஸ், கத்தி இருக்கு, டீ வடி இருக்குது, முட்டை கலக்கி, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உறிஞ்சி குடிக்கிற டம்ளர், அப்புறம் ஹேங்கர் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரெயினர், ஆமா அந்த உரக்கிழங்கு இது பண்ணும்ல பீலருங்க. ஓகேங்க. ஓகேங்க. அப்புறம் அது அலுமினியம் செக்ஷன் மேடம். அலுமினியத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்ல அலுமினியம் பார்க்க முடியாது, பட் உங்ககிட்ட இருக்கு இல்லைங்களா? நம்மட்ட வந்து முன்னாடியே இருக்கு. பிரியாணி டவரா ஒரு 1/2 கிலோல இருந்து உங்களுக்கு வந்து 50 கிலோ வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் வந்து கொட்டை அண்டி ஐட்டம்ஸ், சாப்பாடு வைக்கிறது, குழம்பு வைக்கிற சட்டி. ஓகே. அப்படி இருக்கு மேடம். அப்புறம் இதெல்லாம் கரண்டி ஐட்டம்ஸ் மேடம். மேடம் பாத்தீங்கன்னா இது வந்து கரண்டி ஐட்டம் செக்ஷன் மேடம். இதுல வந்து சின்ன குழி கரண்டி இருந்து பெரிய கரண்டி வரைக்கும் எல்லா ஆப்ஷன் இருக்கு மேடம். ஓகே. இது எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மேடம்? 10 ரூபாயில இருந்து இருக்கு மேடம். ஓ 10 ரூபாயில இருந்து வச்சிருக்கீங்க. 10 ரூபாயில இருக்கு மேடம். இது சரட்டு புட்டு சீக்கிரமா வெளிய அவேலபிள் கிடைக்காது. கண்டிப்பா. அதே சரட்டு புட்டு இதுல பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல புட்டு, அப்புறம் பாருங்க இண்டாலியத்துல புட்டு, இப்படி வந்து பல புட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அலுமினியத்துல இருக்குது, எல்லாமே இருக்கு மேடம். அப்புறம் பாருங்க இந்த உண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் இருக்குங்க. ஸ்டீல் உண்டில் எல்லாமே இருக்குதுங்க. கேஷ் பாக்ஸ் இருக்குது. அப்ப அதே மாதிரி சேமியா தட்டு சொல்லுவாங்கல்ல, சேமியா பிளேட் 3 ஸ்டெப், 5 ஸ்டெப், 7 ஸ்டெப் எல்லாமே. இடியாப்பம் பண்றதா, சாரி இடியாப்பம் எனக்கு தெரியும். அப்ப ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது, ஐட்டங்கள் அவ்வளவு இருக்குது. ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்புறம் பாருங்க அலுமினியத்துல பாத்தீங்கன்னா ஷாப்பை டைரக்டா விசிட் பண்றப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணா மட்டும் தான் புரியும் மேடம். கண்டிப்பா புரியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அலுமினியம் செக்ஷன் பாருங்க, இட்லி பாத்திரம் 7 குழி 9 குழி பாருங்க மாதிரி ஹோட்டல்ல இருக்கிறது பெரிய இட்லி பானை கேட்பாங்க. ஆமாங்க. 40 குழி இட்லி பானைங்க. சோ இதெல்லாம் அவேலபிள். ஆமா ஹாஸ்டல். சோ ஏதாவது ஹோட்டலுக்கு வேணும்னா கூட உங்க ஷாப் விசிட் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா ஃபார் எக்ஸாம்பிள் HMR ஹோட்டல்ல கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்புறம் ஆபிதா ஹோட்டல்ல வந்து கோட்டை ப்ராப்ளமா அப்படினா நம்ம சப்ளை பண்றோம். சோ வந்து என்ன சொல்ல வரேன்னா சின்ன ஒரு 7 குழி இட்லி பானையில இருந்து 100 குழி வரைக்கும் அந்த ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணலாம், ஹாஸ்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம சப்ளை பண்றோம். ஓகேங்க. அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஏதாவது பண்றீங்களா? கண்டிப்பா மேடம். அதுக்குனே வந்து ஒரு EV வெஹிக்கிள் எடுக்க போறோம். அதாவது பேட்டரியில ஓடுற ஆட்டோ எடுக்க போறோம். அரௌண்ட் ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ள வந்து கோயம்புத்தூர்க்குள்ள, ஆமா கோயம்புத்தூர்க்குள்ள ஃப்ரீ டெலிவரி கொடுக்கலாம்னு இருக்கோம். ஒரு 3 ரூபாய்க்கு மேல எடுத்துட்டாங்கன்னா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே சூப்பர். 15 கிலோமீட்டருக்குள்ள. சூப்பர்ங்க. அப்புறம் பாருங்க மேடம் இதெல்லாம் வந்து ஸ்டீல் செக்ஷன். அப்புறம்
குக்கர் பாத்தீங்கன்னா மேடம் இதுல வந்து நம்ம 2 லிட்டர்ல இருந்து ஐஎஸ்சி குக்கர் கொடுக்குறோம். சரிங்க. 2 லிட்டர்ல இருந்து உங்களுக்கு எல்லா சைஸ் குக்கர் நம்ம இருக்கு. 15-20 லிட்டர் வரைக்கும் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்ன நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா பழைய உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திர ஐட்டங்கள் எடுக்கிறோம். பழசு எடுத்துக்கிறீங்க. பழசு கிலோ 150 ரூபாய்க்கு எடுக்கிறோம். அலுமினிய பாத்திரங்கள், அலுமினிய ஓட்டையானாலும் சரி, கரிஞ்சாலும் சரி, என்னாலும் பரவாயில்ல. 150 ரூபாய். குக்கர் ஐட்டம், உடனே சட்டி எதுவும் பரவாயில்ல. ஸ்டீல் ஐட்டம்ஸ் கிலோ 50 ரூபாய்க்கு எடுக்கிறோம். ஸ்டீல் ஐட்டம், ஸ்டீல் பாத்திரம், கேஸ் ஸ்டவ் எல்லாமே எடுக்கிறோங்க. அதே போல பித்தளை செம்பு இது எடுக்கிறோம். எல்லாமே எடுக்கிறோம். காசுனா காசு, பொருள்னா பொருள் வாங்கி. ஓகேங்க. ஆமா. அப்புறம் பாருங்க இந்த மாதிரி குடம் ஐட்டம் இருக்கு. தீர்த்த குடம், அதே மாதிரி வந்து கம்பி சாலு, தவளை எல்லாமே இந்த கோயில் விசேஷத்துக்கு கேட்பாங்க, வீட்டுக்கு தேவையான இதுக்கு கேட்பாங்க. அப்புறம் ஸ்டீலே போயிட்டே இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி அடுக்குல இருக்கு. நம்ம அப்படியே அடுக்கு செட்டா சைஸ் வாரியா கூட எடுத்துக்கலாம் இல்ல. கிலோ ரேட் தான். நாங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டோம் பாருங்க. ஸ்டிக்கர் கையில கிலோ கணக்குல எடுத்துக்கலாம். கடையோட பிரதானமே கிலோ ரேட் தான் போடுவீங்க. பரவாயில்லை. அத ஹோல்சேல் கடை மேடம். சூப்பர்ங்க. அதே மாதிரி ஆனா இப்ப ஷாப் வைக்கிற ஐடியா இருக்கு. அதுக்கு சப்ளை பண்ணுவீங்களான்னு கேட்டாங்கன்னா எங்க ஷாப் பேஸ் பண்ணி ஒரு 50 ஷாப் வச்சிருக்காங்க மேடம். சூப்பர். நாங்க சப்ளை பண்றோம். 50 ஷாப் ஃபேன்சி கடைகளுக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்களுக்கு, ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுவோம். அப்ப தாராளமா விசிட் பண்ணலாம் இல்லங்களா? ஹோல்சேல் ஷாப் வைக்கிற ஐடியா இருந்தா. இத ரீட்டைலும் கொடுப்பேன், ஹோல்சேல் கொடுப்பேன் கண்டிப்பா. ஓகேங்க. அதுல குக்கர் ஐட்டம்ஸ் வந்து தூக்கு ஐட்டம்ஸ் வந்து இருக்குங்க. சரிங்க. சோ அப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பேரல்ல வச்சிருக்கோம். சரிங்க. பேரல். இப்ப நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்காவாசி வீட்ல இந்த பேரல் தான் இருக்குங்க. கண்டிப்பா 4 குடம் பிடிக்கிறதுல இருந்து 25 குடம் பிடிக்கிற அளவுக்கு பேரல் எங்களுக்கு இருக்குது. சோ எல்லாமே சப்ளை பண்ணிடுவோம். அப்புறம் மெயின் பூத்தொட்டி பாருங்க. நம்ம வீட்லயே தோட்டம் அமைக்கணும்னா கூட இந்த மாதிரி அமைச்சுக்கலாம். வாழை மரம் வைக்கிற வரைக்கும் எங்க தொட்டி இருக்கு. வாழை மரத்துக்கு வச்சிருக்கீங்க. நம்ம தொட்டி இருக்குது. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலான சின்ன சின்ன தொட்டிஸும் வந்து கேக்குறாங்க. இந்த கேரளா ஐட்டம்ஸ். ஓகேங்க. இதெல்லாம் வந்து இந்த இதுல ஹால்ல அந்த மாதிரிலாம் வந்து வைக்கிறதுக்கு நீட்டா வச்சுக்கலாம். சிட் அவுட்ல சின்னது இருக்கு பாருங்க. சின்னது குட்டியா கேட்பாங்க. இந்த மாதிரி சின்னது நம்மட்ட இருக்கு மேடம். ஓகேங்க. இதெல்லாம் மணி பிளான்ட் அந்த மாதிரி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீல் செக்ஷன், அலுமினியம், இண்டாலியம் செக்ஷன் அப்படி முடிஞ்சு பிளாஸ்டிக் ஸ்டார்ட் ஆகுது. நான் பிளாஸ்டிக்ல இந்த ஸ்டடி டேபிள் சூப்பரா வந்தா புடிச்சு இது எனக்கு கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சுங்க. இத பத்தி சொல்லுங்க. பிரைமான ஒரு பிராண்ட் மேடம். சரிங்க. நீல்கமர் கூட டைப் வச்சிருக்காங்க. சரிங்க. குவாலிட்டியான ஐட்டம். சரிங்க. இது வந்து வெளிய வந்து 1600 1300 விக்கறாங்க. நம்ம 950 ரூபாய் கொடுத்துட்டோம். சூப்பர்ங்க. நல்ல வெயிட் இருக்கு. எத்தனை வெயிட் வரைக்கும் உட்காரலாம்? 5 6 படி உட்காரலாம். ஓகேங்க. ஏன்னா ஸ்டடி டேபிள் எல்லாம் ஒரு 4000 3000 வரைக்கும் போயிட்டாங்க. 950 ரூபாய் கொடுக்கறோம். நல்ல குவாலிட்டியா இருக்கு. நான் பிராண்ட் சொல்லி விக்கிறேன். சரிங்க. 100 ரூபாய்க்கு எங்கள்ட்ட வந்து பேபி சேர் இருக்கு. ஓகேங்க. இந்தாங்க அவ்வளவுதான். 100 ரூபாய் தானுங்களா? 100 ரூபாய் இருக்கு. இது வெர்ஜின், இது சாதா. அப்படி இதெல்லாம் மாத்தினா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு ரேட் வரும். சரிங்க. அப்புறம் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ற மாதிரி ஹாஸ்டல்ல இருந்து எல்லாமே இருக்குங்க. பாத்ரூம் யூஸ் பண்றது மாதிரி நல்ல. இது எவ்வளவு ஸ்டூல் எவ்வளவு வருதுங்கனா? இது கொஞ்சம் குவாலிட்டியான ஐட்டம். இது 250 வருங்க. ஓகேங்க. சரிங்க. அப்புறம் வந்து இதுமே பாத்தீங்கன்னா நம்ம பெரிய ஷாப்ல தான் பாத்துறோம். ஆமா, இது வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது மேடம். சோ வந்து அந்த சின்ன குழந்தைகள் எந்திரிச்சு போய் ஆமாங்க. அவங்க லாக் பண்ணி வச்சு சாப்பாடு ஊட்டுறது. சோ இந்த ஐட்டம்ஸ் இருக்கு மேடம். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் செக்ஷனோட என்ட்ரன்ஸ்ங்க. இதுல வந்து இந்த மாதிரி லாண்டரி ஐட்டம் இருக்கு. லாண்டரில இப்ப புது மாடல் வந்துருச்சாங்க. லாண்டரி இது வந்து பாருங்க. இது ஒரு மாடலுங்க. இது ஒரு மும்பைல இருந்து வர மாடலுங்க. இது ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஓகேங்க. இது மதுரையில இருந்து வர ஐட்டம். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் வருது. ஆமா, இது வந்து கேரளால இருந்து வர ஐட்டம். எல்லா ஸ்டேட்டோட ஐட்டம் வச்சிருக்கீங்க இல்லையா? நம்ம எல்லாம் இந்தியா ஒருமைப்படுதானே மேடம். எல்லா ஸ்டேட் கண்டிப்பாங்க. இது வந்து சாதா லோக்கல் கோயம்புத்தூர். ஓகேங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து லாண்டரிஸ். ஓகேங்களா? ஓகேங்க. அரிசி ட்ரம் பார்த்தா சின்னது வந்து இருக்கு. சின்னது ஒரு 30 லிட்டர் 30 கிலோ அரிசி போடுற மாதிரி. ஓகேங்க. அதே மாதிரி 50 கிலோ அரிசி போடுற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு இங்க இருக்கு. 50 கிலோலயுமே. சோ வந்து அரிசி ட்ரம், லாண்டரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க வந்தா இந்த ஒரு ஷாப் வந்தீங்கனாலே நீங்க எல்லா ஐட்டமே வாங்கிட்டு போயிரலாம் ஹோல்சேல் ரேட்டுக்கு. மேடம் குத்து விளக்குல இருந்து உங்களுக்கு வந்து தீர்த்த கூட எல்லாமே நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 10000 கொண்டு வந்தாலே போதும், வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கிரலாம் இல்லைங்களாங்கண்ணா? நாங்க லாஸ்ட் ஒரு பில் போட்டோம். ஒரு கல்யாண ஃபேமிலி வந்து 33 வரைக்கும் போட்டாங்க. எல்லா ஐட்டம் மேக்ஸிமம் எடுத்தாங்க. கட்டில் பீரோ மட்டும் எங்களுக்கு இல்ல. ஓகேங்க. சூப்பர்ங்க. அப்புறம் சேர் ஐட்டம்ஸ் இருக்கு மேடம். ஓகேங்க. அதெல்லாம் நல்ல குவாலிட்டியாவே இருக்குங்க. மேடம் சேர் ஐட்டம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 550 வந்து ஸ்டார்டிங் மேடம். சரிங்க. ஆமா, இந்த மாதிரி சேர்லாம் பாத்தீங்கன்னா 350 ரூபாய் தான் வரும். ஓகேங்க. அது நம்ம ரேட் கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் பல்கா எடுத்தா. ஓகேங்க. நல்லா இருக்கு. அதே நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. ஆமா மேடம். இந்த மாதிரி வெர்ஜின் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டூல் ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகேங்க. அப்புறம் இது வந்து சேர் ஸ்டூல்ல வச்சிருக்கு மேடம். சரிங்க. இதோட மெயினான ஏரியா பாத்தீங்கன்னா இந்த ஏரியா தான் மேடம். ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் இல்லைங்களா? ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் 50 ml ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.5 கிலோ 2 கிலோ வரைக்கும் பிடிக்கிற அளவுக்கு நம்மட்ட கெபாசிட்டில இருக்குதுங்க. சரிங்க. சோ அப்ப வந்து அதுல மாடல் ட்ரெண்டியா இருக்குது. இந்த மாதிரி பூ போட்டது இருக்குது. இந்த மாதிரி செக்குடு இருக்கு. இந்த மாதிரி சில்கி மாடல் இருக்கு. பாத்தா சில்வர் டைப்லயுமே இருக்கு. இதெல்லாம் வைக்கிறப்ப இல்லைங்களா? பாருங்க இந்த மாதிரி குட்டியா பாருங்க, சின்னதா இருக்கும் பாருங்க. சின்னது. ஓகே. இதுல பெருசு சிறுசு எல்லா சைஸ் அவேலபிள் 2 கிலோ வரைக்கும் இருக்கு மேடம். ஆமா, அது புதுசா எல்லாமே வந்து நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். சரிங்க. அப்புறம் மேட் ஐட்டம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 20 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுதுங்க. மேட் எல்லாம் எல்லா வகையான மேட்டும் இருக்கும். ஓகேங்க. மிஷின் மேட் இருக்கு. இது இருக்கு. 18 ரூபாயில இருக்கு. இது ஒரு மாடல். இது ஒரு மாடல். இது ஹோல்சேல்க்குனா எவ்வளவு பீசஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லைங்களா? ஒரு பீஸ்னாலும் தருவேன். சரிங்க. ஹோல்சேலுக்கு 50 பீஸ்னாலும் கொடுக்கலாம்.
நம்ம ரெண்டுமே கிளப் பண்ணி தான் பண்றோம். ஓகேங்க ஓகே. ஆனா ரேட் எல்லாமே ஒரே ரேட் தான் இல்லீங்களா? ஆமா மேடம் ஒரே. இல்ல ஹோல்சேல் குறைப்ப ஏதாவது கம்மி பண்ணுவீங்களா? இல்ல அதாவது ஹோல்சேல் பல்க் எடுக்கும்போது நம்ம அது போய் சொல்ல கூடாது. பல்க் எடுக்கும்போது ஒரு 2 ரூபாய் டிஃபரண்ட் வரும். ரீட்டெயில் பண்ணும்போது அது நம்ம பண்ண முடியாது. ஒரு 1000க்கு மேல எடுத்தாங்கன்னா கம்மி பண்ணி பண்ணிக்கலாம். அத ஏனா பிராங்கா சொல்லிரணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏனா ஹோல்சேல் பண்றவங்களுக்கு அது ஒரு டவுட் கிளியர் ஆன மாதிரி இருக்குங்க அதனால. அப்புறம் மாதிரி இது வந்து பிரதானமான ஒரு ஐட்டம் இதுங்கள்ட்ட. இந்த மாதிரி ஸ்டூல் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா 180 ரூபாய் நான் விக்கிறேங்க. பல்கா எடுத்தா 150க்கே நான் தருவேங்க. இது நல்ல வந்து உங்களுக்கு வெயிட் தாங்கக்கூடியது. இது பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்டலுக்கு ஹோட்டலுக்கு வண்டி போடுறவங்க டபா பண்றவங்க எல்லாருக்கும் இது அதிகமா போகுது. ஓகேங்க. இது நல்ல குவாலிட்டியா இருக்கும். இது வந்து ஸ்டூல் ஐட்டம்ஸ், சேர் ஐட்டம்ஸ் செக்ஷன் மேடம். அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் கேன்ஸ். எல்லாம் ஜோடி ஜோடியா வச்சிருப்பீங்களா? ஆ மேடம் 1 லிட்டர் 1 லிட்டர் ட்ரெண்டியா இருக்கு. இதெல்லாம் வந்து 2 லிட்டர் ஆட்டோக்காரங்க எல்லாம் தான் கேட்பாங்க. சரி சரி. ஏன்னா நிறைய தண்ணி. ஆமா இது 2 பீஸ் பேக்னால கெட்டியா இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல 1 லிட்டர் 1 லிட்டர் எல்லாம். இது 2 பீஸ் எவ்வளவு வருதுங்கனா? 2 பீஸ் பேக் வந்து உங்களுக்கு 120 தான் வரும் மேடம். ஓகே. ஆமா. அதனால கெட்டியா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். ஓகேங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் பொரியட்டு செக்ஷன் மேடம். ஓகேங்க. இதெல்லாம் வந்து டிவிடி, கிளிப், அதே போல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வந்து மக் இதெல்லாம் இருக்குங்க, பிரஷ் ஐட்டம்ஸ். சின்ன மக் பாருங்க, குட்டி மக் கேட்பாங்க. குழந்தைகளை குளிப்பாட்டுறதுக்கு. நம்ம சின்ன சின்ன மக் நியூ பார்ன் பேபிஸ்க்குலாம் யூஸ் ஆகும். கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க எடுத்து பாருங்க இந்த மாதிரி வந்து ட்ரெண்டிங்கான குப்பை மரங்கள் எல்லாமே இருக்குது. பொரியட்டு செக்ஷன் இது அப்படியே. ஓகேங்க. அது உள்ள பாத்தீங்கன்னா எங்களோட மெயின் ஏரியா இதுதான். சரிங்கண்ணா. அது அப்படியே வந்து இது சொல்லவே இது வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் வச்சிருக்கேன் மேடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதுல பெருசு வரைக்கும் இருக்கு. சரிங்க. ஆமா அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாவு ஐட்டம்ஸ்ல போடக்கூடிய ஸ்டோரேஜ் நல்ல பெருசாவே இருக்கு. எடுத்துக்கங்க. நான் வந்து அப்படி எல்லாமே இங்க இருக்கு மேடம். சரிங்கண்ணா. உங்களுக்கு வந்து இதெல்லாம் செட்டுங்க. செட் கண்டெய்னர் 290 தான் வருங்க. இது வந்து 4 2 பீஸ் செட், 3 பீஸ், 4 பீஸ் எல்லாமே இருக்குங்க. நல்ல ஐட்டம் எல்லாமே கேரளால வரக்கூடிய ஐட்டம். ஓகேங்க ஓகேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரேஜ் கூட அவேலபிள். ஓகே. அதாவது மேக்கப் திங்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம் இல்லீங்களா? இந்த மாதிரி சின்ன குழந்தை நட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட அவேலபிளா இருக்கு. அந்த மாதிரி போடுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சின்னதா குடிக்கிற அந்த இது ஆயில் கேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப் ஐட்டம்ஸ் இருக்கு. ஜூஸ் ஐட்டம்ஸ், வாட்டர் ஆமா மேடம். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து நீ சொன்ன மாதிரி ஆர்கனைசர் இருக்குது. இதெல்லாம் கேரளா ஐட்டம்ஸ். பிரஷ் ஐட்டம் நாங்க பல்கா வெச்சு. இதெல்லாம் எவ்வளவு வருதுங்க ஒரு பீஸ் அப்படியே செட் எடுத்தா? 480 இருக்கு, 580 இருக்கு, 550 இருக்கு. அதுக்கு சைஸ் பொறுத்து மாறுபடும் மேடம். கண்டிப்பாங்க. சோ வெஜிடபிள் ட்ரே எல்லாமே அவேலபிள். கட்டர் இருக்குங்க. இது பாருங்க. நான் சொல்ல முடியாது சொல்லிட்டேன். கண்டிப்பாங்க. ஏன்னா நிறைய இருக்கு. நம்ம பாக்கும்போதே தெரியுதுங்க. ஷாப் ஃபுல்லாவே கலெக்ஷன்ஸ் தான். பக்கெட் ஐட்டம், டப் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த செக்ஷன்ல இருக்கு மேடம். எல்லா சைஸ் இருக்குதுங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வந்து பாருங்க. பக்கெட் எல்லா 25 லிட்டர் கெபாசிட்டி இருக்குது. ஓகேங்கண்ணா. இந்த மாதிரி 9 லிட்டர்லயே இருக்குது. பாருங்க இந்த மாதிரி சரி அது வந்து 5 லிட்டர். பாருங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. பாருங்க சின்ன சின்ன பக்கெட். சரிங்க. இவ்வளவுதான் வரும். ஓகேங்க. இதான். இந்த மாதிரி ஒரிஜினல் ஐட்டம்ஸ் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகேங்க. சோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு பெருசு 20 லிட்டர் கேப் காமிச்சிருந்தீங்க. இது வரைக்கும் 3 குவாலிட்டி வரும் மேடம் எல்லாத்துலயும். சரிங்க. அதாவது மட்டி ஐட்டம் இருக்கு. சரிங்க. ரன்னர் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. வெர்ஜின் ஒரு 3 குவாலிட்டி வச்சிருக்கோம். ஓகேங்க. சோ அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சோப் பாக்ஸ், சோப் ட்ரே, கட்டர், அப்புறம் வந்து இந்த மாதிரி 2 பீஸ் ரேக் இதெல்லாம் இருக்கு. வெஜிடபிளா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. சரிங்க. எவ்வளவு பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க. பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னா அத ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு ஹோல்சேல் கிடைக்கறப்ப நீங்க தாராளமா வந்து வாங்கலாம். இத பாருங்க இப்ப பாக்கெட் இருக்கு. 2 பீஸ் வேணாலும் 2 பீஸ் பிரிச்சு நான் கொடுத்துறேன். ஓகேங்க. அப்படியே எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். சோ நீங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கங்காட்டி நீங்க சிங்கிள் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல எவ்வளவு பீஸ் ஒரு 100 பீஸ் வேணா கூட வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டாக் வச்சிருக்காங்க. மக்கும் அந்த மாதிரி தான். எங்க மக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பல்கா இருக்கு மேடம். நான் ஒரு பீஸ் கட்ட 2 பீஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. பாருங்க கஸ்டமர் கேட்டனால தான் பிரிச்சு வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி கொடுத்துருவோம். சோ இது கடைசில பாத்தீங்கன்னா எல்லா சோ பக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸே கவர் பண்ணிருக்காங்க. எடுத்து காட்ட முடியாது. பாருங்க கேரளா மாடல். சூப்பரா இருக்குங்க. மெட்டீரியலே நல்லா இருக்கு இல்லீங்களா? டிஃபரண்டா இருக்கும். அதுல கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான ரேட் கம்மியா வேணும் பாத்ரூம் யூஸ் பண்ணனும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஓகே. இது சின்னது இருக்குது. சோ வந்து அப்புறம் பாருங்க இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்ட் பக்கெட் இருக்குது. ஓகேங்க. ஆமா இதெல்லாம் வந்து பல மாடல்ல வந்து பக்கெட் பழைய காலத்து மாடல் இருந்து இப்ப கரண்ட் ட்ரெண்ட் வரைக்கும் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. Black பக்கெட் கேட்பாங்க. கண்டிப்பா ஆமா. Black பக்கெட் கேட்பாங்க. ஓகேங்க. Black பக்கெட் இருக்கு. அப்புறம் டப் செக்ஷன் இருக்கு மேடம். ஓகேங்க. இந்த மாதிரி ஓவல் ஷேப் கூட எல்லாம் கேட்பாங்க. துணியும் போட்டுக்கலாம், வேற ஏதாவது இது பண்ணிக்கலாம். அது பாத்திரம் போட்டு இது பண்ணிக்கலாம், தண்ணியில வடிச்சுக்கலாம். ஓகேங்க. அந்த மாதிரி ஐட்டம். அப்புறம் பாருங்க டப் ஐட்டம் கூட பெருசு இருக்குது. பெரிய டப்புல இருந்து சின்ன டப்பு வரை நம்ம இருக்கு மேடம். ஓகேங்க. பாருங்க சின்ன ஐட்டம், சின்ன டப்புல இருந்து எல்லாம் ஐட்டம். இப்போ நீங்க வந்து பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஹ்மான் பிளாஸ்டிக்கோட ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்க வாங்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பாத்தீங்க. ரீட்டைலும் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பா ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இது மாதிரி நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு சூப்பரான ஷாப் பார்க்கவே முடியாதுங்க. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.